ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ளவுஸில் அலர் ப்ளவுஸ் வச்சு எப்படி டாட்ஸ் மார்க் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் லைனிங் ப்ளவுஸ் தான் இது லைனிங் மூட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பட்டிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் இந்த ஃபஸ்ட்டு டாட் வரையும் எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம குக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வைக்கிறதுக்கு சரியாக போயிடும். ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த டாட் வந்து எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இது வரையும் நான் இன்னொரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் இதோட சென்டர் பிளேஸு. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துடலாம். இதுதான் இதோட சென்டர். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ரெண்டாக மடித்து ஃபஸ்ட்டு டாட்டை வந்து போட்டுடலாம். இப்படி மடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு இந்த ஷோல்டர் வந்து சென்டராக வர மாதிரி இருக்கணும். அப்படி வந்தது அப்படின்னா தான் நமக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் பட்டி அந்த கப் சைஸ் வந்து கிராஸாக இல்லாமல் சரியாக வரும். அடுத்து இதோட லென்த் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது டாட் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இதை ரெண்டாக மடிச்சிடலாம். மடித்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிடலாம். கொஞ்சம் 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த இடத்துல எந்த டிஸ்டன்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நூல் வந்து கீழே இறக்கி தான் வந்து தையல் போடுறேன். அடுத்தது நம்ம வந்து தேர்ட் டாட் வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து சரியான அளவில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸு. அடுத்து தேர்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டரில் இருந்து இந்த இடம் எவ்வளோ தூரம் வருது ஒரு 1/4 இன்ச் நம்ம பிடிச்சி தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். இது அப்படியே நம்ம இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இது சரியாக வந்துடும். அதுக்கப்புறமே இது எவ்வளோ தூரத்தில் வந்து வருது அப்படிங்கிறத இப்போ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டாட் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட் டாட் இருக்குது. அளவு ப்ளவுஸ்லேயும் மேலே முடிகிற இடமும் சரியாக இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டாவது டாட்டும் தேர்ட் டாட்டும் போட்டது வந்து இப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இது மேலே நம்ம ஒரு தையல் வந்து போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமேலு ஒரு தடவை இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் ஷேப்பு உங்களுக்கு வந்து இப்படி கச்சிதமாக வந்து வரணும். அப்படி வந்ததுனாவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.